الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذريته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய பேர் நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரில் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பெற்று தமது வாழ்களை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரும் நாளை போல மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸை கிட்டுமாக என துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்போம் என்ற நல்லெண்ணத்தை இஅ்திகாஃபை உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் வைந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமையினால் அல்லாஹ் முத்தகீனுடைய பட்டியலை எங்களை சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இன்னும் 3 வாரங்களில் நாம் ரமலான் என்ற அந்த புனித மாதத்தை அடைய இருக்கிறோம். ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை ஏராளமாக நாங்கள் பயந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திற்கென்று பிரத்யேகமான பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்துக்காக நாம் குர்ஆனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், என்னையும் உங்களையும் வழி நடத்தக்கூடிய
நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்க இருக்கிறான். உங்களுடைய இமாம் யாரு? உங்களை வழிகாட்டியது எது? இந்த உலகத்திலே எதை நீங்கள் இமாமாக எதை பின்தொடர்ந்துடைய வாழ்க்கையை அமைத்தீர்கள் என்று கேட்கின்ற போது நானும் நீங்களும் பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அது என்னுடைய குர்ஆன் தான் எனக்கு இமாம் என்பதாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த புனித குர்ஆன் அருளப்பட்ட மாதம் தான் ரமலானுடைய மாதம். அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்திலே அருளப்பட்டிருக்கின்ற குர்ஆன் அதனுடைய பெருமதியை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய குத்பாவிலே குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி உங்களோடு இந்த நேரத்திலே பேசலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிகப்பெரிய முஅஜிஸாவாக குர்ஆனை ஆக்கியிருக்கிறான். குர்ஆனை விட ஒரு மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா உலகத்திலே கிடையாது. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற மிகப்பெரிய முஅஜிஸா குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை கருத்தை விளங்கி ஓதுகின்ற போது அல்லாஹ் அவருக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கிறான். அதுவல்லாமல் ஒரு மனிதன் கருத்து விளங்காமல் குர்ஆனை ஓதுகிறான் என்றால் அதற்கு அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான். அது குர்ஆனை பார்ப்பதனூடாக ஓதுவதனூடாக. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு குர்ஆனை ஓத தெரியாதே, குர்ஆனுடைய உச்சரிப்புகளை உச்சரிக்க தெரியாதே, மாறாக குர்ஆன் மீது அன்பு வைக்கிறார், குர்ஆனை நேசம் வைக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் என்ன செய்கிறார்? குர்ஆனுடைய ஜுஸுக்களை பிரட்டி பார்க்கிறார், குர்ஆனுடைய சூறாக்களை பார்க்கிறார், குர்ஆனுடைய ஆயத்துக்களை பார்க்கிறார். அதற்கும் நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உலகத்திலே 3 விடயங்களை பார்ப்பது நன்மை. ஒன்றுடைய பெற்றோருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. காபத்துல்லாவை கண்களால் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. அதே போன்று அன்பானவர்களே, குர்ஆன் ஓத தெரியாத ஒருவர் கவலைப்படுகிறார், எனக்கு குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையே, ஹாஃபிலாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையே, ஒரு ஆலிமாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையே என்றால் அந்த மனிதர் குர்ஆனை பிரட்டி பிரட்டி எடுத்துவிட்டு பார்க்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பார்வைக்கும் குர்ஆனை வெறுமனை பார்ப்பதனூடாக அல்லாஹ் அவருக்கு நன்மை எழுதுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு ஷிஃபா. ஒரு மனிதனுடைய உடம்பிலே நோய் என்றால் அதற்கு நாங்கள் வைத்தியம் பண்ணுகிறோம். தடுமல் என்றால் டெப்லெட் குடிக்கிறோம், காய்ச்சல் என்றால் டெப்லெட் குடிக்கிறோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது, ஒரு மனித உள்ளத்திலே மிக கடுமையான நோய் பிடித்திருக்கிறது என்றால் அதற்குரிய ஷிஃபாவாக அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறான். யாருக்கு மனநோய் இருக்கிறதோ, யாருடைய மன கஷ்டமாக இருக்கிறதோ, யாருக்கு மனைவியினூடாக சந்தோஷம் இல்லாமல் கவலைப்படுகிறாரோ, பிள்ளைகளினூடாக யார் கவலைப்படுகிறாரோ, யார் இந்த சமூகத்தினூடாக கவலைப்படுகிறாரோ, கண்ணியமானவர்களுக்குரிய ஷிஃபா குர்ஆன். அவருடைய உள்ளத்துக்குரிய ஷிஃபா குர்ஆன். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை உங்களுக்கு ஷிஃபாவாக ஆக்கியிருக்கிறோம், ஆரோக்கியமானதாக ஆக்கியிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் இங்கிலீஷ் வைத்தியம்தான் அது ஆரோக்கியம் என்பதாக, அல்லது சிங்கள பேர் இதுதான் எங்களுக்கு அதாவது ஆரோக்கியம் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனும் ஷிஃபா என்பதாக சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, யாருடைய உள்ளங்கள்ல நோய் இருக்குதோ, யாருடைய உள்ளங்கள் கஷ்டமாக இருக்குதோ அந்த உள்ளங்கள் இலகுவதற்காக, இந்த உள்ளம் மாறுவதற்காக குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. அன்பானவர்களே, இந்த குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. அதிலே முதலாவதுமான கடமை குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் என்பது ஓதுவதற்கு அதற்கு செய்யக்கூடிய கடமைகள் பின்னால் நான் நினைவுபடுத்துகின்றேன். முதலாவது குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆனை ஓதுவது என்பது சர்வசாதாரண ஒரு கவிதையை படிப்பதை போல படிக்க முடியாது, குர்ஆனை ஒரு பாடலை போல படிக்க முடியாது, குர்ஆனை ஒரு பத்திரிகை வாசிப்பதை போல ஒரு செய்தி வாசிப்பதை போல படிக்க முடியாது. குர்ஆனை ஓதுவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது, மெதட் இருக்கிறது. பல மக்களிடத்திலே அணைக்கேளுங்கள் தஜ்வீதுடைய முறை என்பார்கள். குர்ஆன் அதை ஓதக்கூடிய ஒரு முறையை நாம் கற்றுத்தந்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய அந்த உறுப்பு, அதாவது ஒரு மனிதனுடைய நாவில் இருந்து வெளியாகக்கூடிய உறுப்புகள்
வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் அன்பானவர்களே, அது ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த இடங்களால், எந்தெந்த உறுப்புகளால், எந்தெந்த இடங்களிலிருந்து வெளியாகுது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில எழுத்துகள் தொண்டையில் இருந்து வெளியாகும். கண்ணியமான தொண்டையில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துகள் 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் தான் அவைகள். ஆனால் வெளியாகக்கூடிய விதம் வித்தியாசம். 2 எழுத்து தொண்டையினுடைய ஆள் கீழ்ப்பகுதி, இன்னும் 2 எழுத்து நடுப்பகுதி, இன்னும் 2 எழுத்து ஆக மேல் பகுதி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களை மொழிகின்ற போது, வெளியாக்குகின்ற போது அந்த முறை எப்படி என்பதை விளங்கிக் கொள்வதற்குத்தான் தஜ்வீதுடைய முறை என்பதாக நாம் விளங்கியிருக்கிறோம். எனவே அந்த முறையை அறிந்து குர்ஆனை நாம் ஓத பழகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் திறனாக ஹாஃபில்களை போல அழகாக குர்ஆனை தஜ்வீத் முறையோடு ஓதுகின்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, நல்ல கியாமத்துடைய நாளை சங்கையான மலக்குமார்களோடு அந்த மனிதர் எழுப்பாட்டப்படுவார்கள். அன்பானவர்களே, யார் சிரமம் இல்லாமல் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை கொடுத்திருக்கிறார். யார் சிரமப்பட்டு குர்ஆனை ஓதுகிறாரோ அதற்கு சிரமப்படுவதற்கு ஒரு கூலி, குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் கிடையாது. நான் ஒரு ஹர்ஃப் என்று சொல்லவில்லை, மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது இன்னொரு ஹர்ஃப், மீம் என்பது இன்னொரு ஹர்ஃப். ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இலகுவாக நாங்கள் அலிஃப் லாம் மீம் என்று உச்சரிக்கிறோம், ஓதுகிறோம். ஆனால் அல்லாஹ் அதற்கு 30 நன்மைகளை வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, யார் ஒரு மனிதன் திறனாக அழகான முறையில் குர்ஆனை ஓதுகின்றாரோ அல்லாஹ் தஆலா 6666 ஆயத்துகளுக்கும் 114 சூறாக்களுக்கும் 30 ஜுஸுகளுக்கும் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறானோ அந்த எல்லா சிறப்புக்குரிய மனிதராக, அந்த எல்லா நலவுகளுக்குரிய மனிதராக அல்லாஹ் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய மனிதரை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். எனவே முதலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனை அழகாக ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கனிமலர்கள் வெளிநாடுகளில் போனாலும் தெரியும், 60-70 வயது போனவர்கள் இனி வாழக்கூடிய வயதில், உலகத்துக்குரிய வயதில் இனி இருப்பது மறுமையுடைய வாழ்க்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனை ஓதுகின்ற படிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்கள், முதலாவது குர்ஆனை ஓதுவதற்காக நாம் அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை தான் குர்ஆனை ஹிஃப்ல் செய்வது. குர்ஆனுடைய முக்கியமான சூறாக்களை உள்ளத்திலே மனனம் செய்வது. குல் சூறாக்களா அல்லது சூரத்துல் முல்க், யாசீன், ரஹ்மான், இந்த முக்கியமான சூறாக்கள் குர்ஆனில் முடியுமாக இருந்தால் முழுக்க நாம் ஹிஃப்ல் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய உள்ளத்துல குர்ஆன் கொஞ்சமேதும் இல்லையோ, குல் சூரா கூட, சின்ன சூறாக்கள் கூட இல்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சமேதும் குர்ஆன்ல இல்ல, யாருடைய உள்ளத்துல இல்லையோ அந்த மனிதனுடைய உள்ளம் இருக்குதே பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, யாருக்கு குர்ஆனை பாடமாக்க இயலா என்று சொல்லலாம். குர்ஆன் பெருமதியான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோடு வருகிறார், நாயகமே நான் திருமணம் முடிக்கணும் என்று வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மகர் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா என்று கேட்டார்கள். நாயகமே ஒன்றுமே இல்லை என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஏதாவது ஒரு ஆபரணம் கொண்டு வந்து கொடுத்து இந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்கிறார்கள். நாயகமே அங்கும் இங்கும் சுத்தி போனார், எங்குமே கிடைக்கவில்லை. நாயகமே ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலவ் காத்தமன் மின் ஹதீத், இரும்பிலே இருந்து ஒரு மோதிரமாவது செய்து கொண்டு வந்து தாய் என்றார்கள். கண்ணியமானவர் இங்கும் இங்கும் சுத்தினார், இரும்பாலான மோதிரம் கூட கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு கவலையோடு வருகிறார். நாயகமே இரும்பாலான மோதிரம் கூட எனக்கு கிடைக்கவில்லை நாயகம் என்றார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்துல குர்ஆன் இருக்குதா? ஆம் நாயகமே, குர்ஆன் பாடமாக இருக்கிறேன். அப்படி என்றால் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து மகராக ஆக்கி திருமணம் முடித்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது செல்வம் என்பார்கள். செல்வம் இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் காணி பூமி தான் செல்வம் என்பதா, கடைகள் தான் செல்வம் என்பதாக, பணம் தான் செல்வம் என்பதாக, நகை நட்டுக்கள் தான் செல்வம் என்பதாக. குர்ஆனை யாரெல்லாம் சுமந்திருக்கிறார்களோ, குர்ஆனை யாரெல்லாம் பாடமாக்கி இருக்கிறார்களோ அதுவும் மிகப்பெரிய செல்வம் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே குர்ஆனை ஹிஃப்ல் செய்கின்ற பழக்கம் எங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்த கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மூன்றாவது கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்க நாங்கள் அமைதியாகி குர்ஆனுக்கு காது கொடுத்து கேட்கிறோம்.
குர்ஆனிங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம் ஏதப்படுகிறது. எனவே அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக குர்ஆனுடைய அந்த ஓதலை செவிமடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். அதுதான் வலீத் இப்னு முகீரா சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர், வல்லாஹி இன்ன லஹு லஹலாவ வ இன்ன அலைஹி லஸலாவ வ இன்னஹு யஅலு வ லா யுலா அலைஹி. நிச்சயமாக குர்ஆன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது. குர்ஆன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. குர்ஆன் சார்ந்தது கிடையாது என்பதாக வலீத் இப்னு முகீரா இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர் குர்ஆனை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமான குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு காதை கொடுத்து கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படித்தான் இஸ்லாத்தில் எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை கேட்கக்கூடாது என்று காதுல என்ன செய்வார்கள், பஞ்சுகள் எடுத்து 2 காதலை குத்திட்டு போவாங்க, 2 காதை மறைச்சிட்டு போவாங்க. கண்ணியமான போகக்கொள்ள எல்லாரும் அதாவது மஜ்மாவாக ஒரு சபையாக போகக்கொள்ள எதிரிகள் எல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல குர்ஆனுடைய ஓதல் கேட்கக்கூடிய இடங்கள்ல அவங்க அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு என்ன செய்வாங்கன்னா அவருக்கு அந்த எதிரிக்கு தெரியாம இந்த எதிரி, இந்த எதிரிக்கு தெரியாம அந்த எதிரி காதுல உள்ள பஞ்சு எடுத்துட்டு குர்ஆனுடைய ஓச குர்ஆனுடைய அழகான வார்த்தைகளை களவுல கேட்கக்கூடிய குர்ஆன் அந்த அளவுக்கு கவர்ச்சியான யாருக்கு அவருக்கு தெரியாம இவருக்கு தெரியாம அவர் நிறைய பேர் குர்ஆனுடைய காதை தொட்டு உள்ளங்களை மாத்திருக்கிறது. எத்தனையோ பேர் குர்ஆன் நல்வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த குர்ஆன் தான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. குர்ஆன் இனி மாற போறது கிடையாது. குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஹைரானதாக ஆக்கியிருக்கிறார், நலவானதாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆனை சுமந்து கொண்ட உம்மத்து நானும் நீங்களும். அல்லாஹ் எல்லா உம்மத்தையும் விட சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் இந்த உம்மத்தை ஆக்கியிருக்கிறார். குர்ஆனை சுமந்து கொண்டு வந்து தந்த வானவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், அவர்களை அல்லாஹ் வானவர்களின் தலைவராக ஆக்கியிருக்கிறார். குர்ஆனை சுமந்து கொண்டு வந்ததா, குர்ஆனை சுமந்து கொண்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறார். குர்ஆனை சுமந்து கொண்டது எந்த மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த மாதம் ரமலான் மாதம். எல்லா மாதங்களையும் சிறந்த மாதம் அல்லாஹ் குர்ஆன் எந்த இரவில் இறக்கப்பட்டுச்சோ அந்த இரவு 1000 இரவுகளை விட சிறந்த இரவாக அல்லாஹ் இருக்கிறார். குர்ஆனுடைய மகத்துவம் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பது அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இனி அன்பானவர்களே, மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு நாங்கள் அமைதியாக இந்த குர்ஆனை கேட்கணும். நாலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும். குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில வரும். குர்ஆன் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறது, அதை ஓதுகிறோம். நானும் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நாங்கள் மோசடி செய்து குர்ஆனை ஓதினால் குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்யும். பொய் சொல்லி குர்ஆன் ஓதினா குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்யும். எங்களோட வாழ்க்கையில பொய்ய விட இல்ல, குர்ஆன் பொய்யர்களுக்கு சாபம் என்று சொல்கிறது. கனிமர் குர்ஆனுடைய சாபம் இருக்கிறது. எனவே கனிமரவர்களை குர்ஆனுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். சஹாபாக்களுக்கு படித்த 5-10 ஆயத்துகளை கற்றுக்கொண்டால் அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாத வகையிலே அடுத்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு நகர மாட்டார். அவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய 4வது கடமை குர்ஆனை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும். அடுத்து குர்ஆன் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய கருத்துக்களை அடுத்த 5வது கடமையா குர்ஆனுடைய கருத்துக்களை நானும் நீங்கள் விளங்க வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்கள் விளங்காமல் ஓதினால் நன்மை கிடைக்கும். கருத்துக்கள் விளங்கி ஓதுகின்ற போது குர்ஆன் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குர்ஆனுடைய சில பயான்கள் செய்கின்ற போது ஒரு ஆலிம் அழுகின்ற போது மற்றவர்கள் எல்லாரும் கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் அவர் அழுகிறார், தனி அழுதுவிடக்கூடாது, நாங்கள் செய்து அவரோடு செய்து அழுவோம். ஆனா கருத்துக்கு விளங்குகின்ற போது என்ன செய்வோம், நாங்களாகவே அழுவோம். குர்ஆன் எங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொள்வோம். எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை ஆழமாக நாங்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுவதை போல் திக்ர் செய்வதை போல, குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதை போல, குர்ஆனை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதை போல, குர்ஆன் திக்ர் செய்வது, குர்ஆன் ஓத கேட்பதை போல இந்த குர்ஆனை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவில்லை. உலகத்தாருக்கு அருளாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறார். முழு உலகத்தாருக்கு ஷிஃபாவாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறார். முழு உலகத்தாருக்கு நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறார். எனவே மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்ட வந்த குர்ஆன்
உள்ளத்துக்கு நிம்மதியை தர வந்த குர்ஆன், ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வந்த குர்ஆன். எனவே மற்றவருக்கு இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே சிறந்தவர் யாரு தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று அதை மற்றவரை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். குர்ஆனை நாங்கள் மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடாது, குர்ஆனை நாங்கள் மட்டும் கற்று எங்களை மனதுக்குள்ள வைத்திருக்க கூடாது. அந்த குர்ஆனை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், சகோதரமொழி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆன் நேர் வழிகாட்ட வந்த குர்ஆன் அதை எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் செய்யப்படுத்த வேண்டும். எனவே ரமலானுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவோம். குர்ஆன் ரமலானுடைய காலத்துல கருத்துக்களை விளங்குவோம். தர்ஜுமத்துல் குர்ஆனை வீட்டிலே வைத்து கருத்துக்களை பார்ப்போம். குர்ஆனோட மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஜுதுவாவது அல்லது 2 ஜுதுவாவது, முழு ரமலானிலும் ஒரு குர்ஆன் அல்லது 2 குர்ஆன் முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம். அல்லது குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையில நானும் நீங்கள் இல்லைண்டா, குர்ஆன் எங்களுக்கு ஓத தெரியாதென்றா, ரமலானை ஒரு பாடமாக வைத்து ரமலான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி நிலையமாக வைத்து அந்த ரமலானிலே குர்ஆனை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் இந்த குர்ஆனோடு இரக்கமானவர்களாக, எப்போதும் குர்ஆனோடு அன்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, எப்போதும் குர்ஆனோடு நெருங்கியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளிலே மலக்குமார்களோடு சங்கையான மக்களோடு எழுப்பாட்டக்கூடிய அந்த சபையிலே எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எனவே ரமலானில் அதிகமாக குர்ஆன் ஓதுவதையாக்குவாயாக. அந்த ஃபர்தான நோன்புகளை விடாமல் நோக்கக்கூடியவாக்குவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முழுமையாக செய்யக்கூடியவாக்குவாயாக. குர்ஆனை செய்யக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய, அதற்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த துஆவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.